மொர்தெகாய் தேவ ஜனத்தை நேசித்தவன். இந்த மொர்தெகாய் யாருன்னா, இவன் யூத தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவன். இவன் சூசான் அரண்மனையிலே ஒரு காவலாளியா என்ன செய்கிறான், காணப்படுகிறான். இவன்ல என்ன கேரக்டர் அப்படின்னா, இவன் அவனுடைய ஜனத்தை அதிகமாய் நேசித்தான். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், நாமும் எல்லாரையும் எப்படி நேசிக்கணும் சொல்ற மாதிரி, உன்னை போல பிறனை நேசி என்று சொல்ற மாதிரி நம்மளும் நேசிக்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்ம பாருங்களேன், சிலர் பாருங்களேன், ஒருத்தரை மாத்திரம் நேசிப்பாங்க, ஒருத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. சிலருக்கு எல்லாரையும் பிடிக்காதுன்னு என்ன செய்வாங்க, சிலரை பிடிக்கும், சிலரை என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனா நம்ம வசனம் எவ்விதமாய் சொல்கிறது, யாவரோடு எப்படி இருக்கணுமா, சமாதானமா என்ன கூடுமானவரை எப்படி இருக்கணுமா, சமாதானமா என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த மொர்தெகாய் அடிமையான தேசத்துல கூட தன்னுடைய ஜனத்தை அதிகமாய் என்ன செய்தான், நேசித்தான். இவனுடைய வாழ்விலிருந்து நம்ம சில காரியங்களை என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். அப்போதும் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது, இந்த இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். என்ன என்றால், ஆமான் என்ன செய்கிறான், ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்ந்த ஸ்தானத்திலே என்ன செய்கிறான், வைக்கிறான். இந்த ஸ்தானத்தில் வைக்கிற போது இந்த ஆமான் என்ன பண்ணுவார்னா, எப்பெல்லாம் அரண்மனைக்கு வருகிறானோ அப்போது எல்லாம் அரண்மனை வாசலில் காவல் காக்கிற அனைவரும் ஆமானை என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். பாருங்களேன், எல்லாரும் ஆமானை என்ன செய்கிறார்கள், வணங்கி நமஸ்கரித்தார்கள். ஆனா அந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யலையா, அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இது கண்டினியூஸா நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த ஆமானுக்கு இந்த மொர்தெகாய் மேல என்ன வருகிறது, ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் வருகிறது. அப்போ என்ன எல்லாரும் கேட்கிறாங்க, நீ ஏன் ஆமான என்ன செய்யல, வணங்கல, இது ராஜாவின் கட்டளையாய் காணப்படுகிறது, இது உனக்கு நன்றாகவே தெரியும், அப்படியும் ஏன் ராஜாவை மீறி இப்படி செய்கிறாய் என்று மொர்தெகாய்கிட்ட கேட்கும் போது மொர்தெகாய் சொல்றான், நான் யூத ஜனம், நான் யூத குலம், நான் என்ன செய்ய மாட்டேன், என் தேவனை தவிர நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொன்னான். அப்போ மொர்தெகாய் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னன்னா, மொர்தெகாய் தான் யார் என்று அறிந்திருந்தான், தான் யார் என்று அறிந்திருந்தான். இந்த மாலை வேளையில நமக்கு நாம் யார் என்று தெரியுமா? நம்மளை பத்தி நம்ம என்ன வச்சிருக்கோம், நான் யார்? பாருங்களேன், நம்ம எல்லாரும் கேட்டா என்ன சொல்லுவோம், நம்ம நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பேர் சொல்லுவோம். அப்புறம் அப்பா பேர் சொல்லி அப்படி சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுக்கப்பட்டது. என்ன பேரு? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்று என்ன செய்யப்பட்டது. அப்ப நம்ம யார் அப்படின்னா, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள். இந்த மொர்தெகாய் யார் என்று அறிந்தால், நான் யூத குலம், யெகோவா தேவனை மாத்திரம்தான் ஆராதிப்பேன், வேற யாரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்கவும் மாட்டேன், நமஸ்கரிக்கவும் மாட்டேன் என்று அறிந்துதான். இவனுடைய வாழ்விலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, தான் யார் என்று அறிந்திருந்தான், அதே போல நாமும் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற போது எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்று நமக்கு இந்த வேதம் என்ன செய்கிறது, தெளிவாய் கற்றுக்கொள்கிறது. நாம் செய்ய வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்னா, பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யணும், ஐக்கியம் காணப்படணும். விசுவாச பிள்ளைகளோடு ஐக்கியமா என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்படி ஐக்கியமா இருப்போம்னா, நம்மளுக்கே நல்லா தெரியும் யாரோட ஐக்கியமா இருப்போம், உலகத்தாரோடு என்ன செய்வோம்னா ஐக்கியமா இருப்போம். அப்படி அல்ல, உலகத்தாரோடு ஐக்கியமா இருப்பதை காட்டிலும் நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும், விசுவாச பிள்ளைகளோட உள்ள உறவுல என்ன செய்யணும், ஐக்கியமா என்ன செய்யணும், காணப்படும். உலகத்தார் செய்கிறது போல, அவிசுவாசிகள் செய்கிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது. பாருங்க, சில நேரங்கள்
அவிசுவாசிகள் போல நம்மளுடைய நடக்கைகள் செயல்கள் என்ன செய்யும் காணப்படும். இந்த ஆமான என்ன செய்யறாங்க, எல்லா காவலாளிகளும் எல்லாம் அந்த அரண்மனையில் அந்த வாசலில் இருக்கிற எல்லாரும் வணங்கினார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் மாத்திரம் என்ன செய்யவில்லை, வணங்கவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், நான் என் தேவனை மாத்திரம்தான் என்ன செய்வேன், வணங்குவேன் என்ற ஒரு தீர்மானம் இருந்தது. அதே போல நாமும் என்ன செய்யணும், உலகத்துல ஐக்கியத்தை காட்டிலும் விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கணும். நம் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிக்கணும். உலகத்தார் எல்லா இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் செல்லக்கூட போகக்கூடாத இடத்திற்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா பாருங்க, உலக ஆசை அவங்களை கவர்ந்து இழக்கும். வாலிபர்களை பாருங்க, உலகத்தார் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்வோம், பண்ணுவோம். உலக காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ இந்த மொர்தெகாய் பாருங்க, தேவனை தான் யார் என்று அறிந்து நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று தெளிவா என்ன செய்யணும். அப்புறம் நம்மளும் அப்படி இருக்கிற போது நம்மளை தேவன் என்ன செய்வார்னா உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம எப்பவுமே ஐக்கியம் விசுவாச பிள்ளைகளோட இருக்கணும், ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இருக்கணும், நம்மளோட சபையோட ஐக்கியமா இருக்கணும். ஞாயிறு ஆராதனை கூட வராம சிலர் பாருங்களேன், ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியது முதலிடம் தேவனுக்கு. நம்ம செய்ய வேண்டியது வேத வசனத்தின்படி என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். உலகம் செய்யறாங்க, உலகத்தில் உள்ள நண்பர்கள், உலகத்தில் உள்ள பிள்ளைகள், உலகத்தில் உள்ள பெரியவர்கள் செய்கிறார்கள் என்று என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யவே கூடாது. தேவ வசனம் விபதமாய் சொல்லி புளிக்கும் இருளுக்கும் அங்கேது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது. நமக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்குன்னா வேறுபாடு இருக்குது. நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நாம் யாருக்குரியவர்கள், உன்னதத்திற்குரியவர்கள். அப்ப இந்த மொர்தெகாய் அறிந்து வைத்திருந்த ஒரு காரியம், நான் யார் என்று அறிந்தார். அப்போ இந்த மாலைகள்ல நீங்கள் யார் என்று அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். உலகம் செய்கிற பிரகாரமாக, உலகம் செய்கிற நட்புகளுக்கு, உலகம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி இருக்கிற போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்ன செய்வீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார், மொர்தெகாயை உயர்த்தி வைக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் வாசிப்போமாக. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனம். ஏன்னா சேர்ந்து வாசிக்கலாமா? நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்தில் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கிற போது ஆமான் என்ன பண்ணுகிறான், யூத ஜனங்களை அனுப்ப எல்லா நாடுகளுக்கும் ஒரு தந்தி அனுப்பப்பட்டது. எல்லா நாடுகளில் இருக்கிற யூத ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் அதற்கு என்ன செய்யறான், ராஜாட்ட ஒரு காசு அமௌண்ட்டும் கொடுத்துட்டு ராஜாவின் முத்திரை போட்டு என்ன செய்யறான், அனுப்புகிறான். இதை கேட்ட உடனே எல்லா நாட்டிலே இருந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாம், ரெட்டுடுத்தி அழுது சாம்பலில் என்ன செய்யறாங்க, உட்கார்றாங்க. இந்த மொர்தெகாயும் பார்க்கும் போது என்ன பண்றான், இந்த சம்பவத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், நாங்கள் என்னுடைய ஜனம் அழிய போகிறது என்று அறிந்த உடனே அவனும் மகா சத்தமிட்டு ரெட்டுடுத்தி எங்க வரைகிறான், நேர அரண்மனை வாசலுக்கு என்ன செய்யறான், வரைகிறான். அப்போ அவனுக்கு இருந்த பாருங்களேன், அவனுக்கு இருந்த ஒரு காரியம், தன் ஜனத்துக்கு ஆபத்து நேரிட போகிறது என்று என்ன செஞ்சுட்டான், அறிந்தான். ஆபத்து நேரிட அறிந்த உடனே நேர எங்க வரானா, அரண்மனையில யார் இருக்கிறான்னா எஸ்தர் ராஜாத்தியா இருக்கிறான். அப்போ எஸ்தர் ராஜாத்தியை வைத்து தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய குலத்துக்கு, தன்னுடைய ஜனத்திற்கு ஆபத்து நேரிட தடுக்க என்ன செய்கிறான், அரண்மனைக்கு போகிறான்.
இங்க பாருங்களேன், அரண்மனையில தான் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா அரண்மனையிலே இருந்த எஸ்தருக்கும் அது என்ன செய்யல, தெரியவே இல்லை. நேரா என்ன செஞ்சான், மொர்தெகாய் அரண்மனைக்கு வந்து என்ன செய்யறான், எஸ்தர்கிட்ட போய் என்ன செய்யணும் சொன்னான், நம்முடைய ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள், அழிய போகிறார்கள், ராஜாவின் கட்டளையும் பிறந்தது, நீ என்ன செய்ய வேண்டும், ராஜாவின் இடத்தில் போய் பேச வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். இந்த இடத்துல பார்க்கிற போது மொர்தெகாய்கிட்ட இருந்த ஒரு குணம் என்ன குணம்னா, தன் ஜனங்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து அந்த ஆபத்தை தடுக்க, தன் ஜனங்களை மீட்க அவன் என்ன செய்கிறான், போகிறான். நம்மளும் இந்த மாலை வேளையில நம்மளுடைய ஜனங்கள், நம்முடைய விசுவாச பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் யாராவது ஆபத்துல இருந்தாங்கன்னா நம்ம ஆபத்துல போய் என்ன செய்யணும், தடுக்கணும். நம்ம என்ன செய்யணும், அந்த அவங்க பண்ணுகிற காரியங்களை விழாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், தடுக்க வேண்டும். சிலர் பாருங்களேன் சொல்லுவாங்க, அவன் செஞ்சான் அதனால அனுபவிப்பான்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நம்ம விசுவாச பிள்ளைகள் யாரும் அப்படி என்ன செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஆபத்தை கண்ட உடனே ஒரு விசுவாச பிள்ளைகள் ஒருவேளை ஆபத்துல இருக்காங்களா உங்களுக்கு தெரியுதா, நீங்க என்ன செய்யலாம், நல்ல ஒரு ஆலோசனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். என்ன அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்கலையோ, அது நீங்க இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க என்று சொல்லி என்ன செய்யலாம், ஆலோசனை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒருவேளை பாருங்களேன், நம்ம சபையில சண்டே சர்வீஸ்க்கு வரலையா, நீங்க போய் என்ன செய்யலாம், விசாரிக்கலாம். ஏன் சிஸ்டர், ஏன் பிரதர் ஏன் வரல அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், விசாரிச்சு அவங்க சொல்லுவாங்க நிறைய இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல வருகிற போது தேவன் நமக்கு என்ன செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்க சூழ்நிலை டிஃப்ரெண்டா இருக்கலாம், காப்பாற்ற முடியாதாய் காணப்படலாம். ஆனால் நீங்க சபைக்கு வாங்கன்னு என்ன செய்யணும், உற்சாகம் என்ன செய்யணும், படுத்தணும். அவங்க பரவாயில்ல இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, விட்டு விடக்கூடாது. இந்த மொர்தெகாய் அப்படி விட்டுருந்தானா என்ன ஆயிருக்கும், யூத ஜனம் என்ன செஞ்சிருக்கும், அழிக்கப்பட்டிருக்கும். இவன் நேர அரண்மனையில போய் எஸ்தருக்கு என்ன செய்யறான், தெரியப்படுத்துறான். அங்க எஸ்தர் என்ன செய்யறானா, நீ என்ன செய்ய, முதல்ல என்ன செய்யறான், ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். ஆனால் என்ன செய்யல, அந்த மொர்தெகாய் அதை வாங்கவே இல்லை. என்னுடைய ஜனங்களை நான் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும், என் ஜனங்களை நான் மீட்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், முயற்சி செய்யறான். அந்த முயற்சியில வெற்றியும் அடைகிறான். நீங்களும் என்ன செய்யணும், விசுவாச பிள்ளைகள் இல்லது உங்க உறவினர்கள், உங்க பிள்ளைகள் வாழ்வில தடுமாறுகிற போது, உங்க குடும்பத்தார் யாராவது தடுமாறுகிற போது, ஆபத்தில் இருக்கிற போது நீங்கள் அவர்களுக்கு எச்சரிப்பாக ஆலோசனைகளை என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அந்த ஆபத்திலிருந்து அவர்களை என்ன செய்ய வேண்டும், தூக்கிவிட வேண்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களை என்ன செய்ய முடியுமோ அதை என்ன செய்யணும், உற்சாகமா என்ன செய்யணும். இவங்களுக்கு போய் நான் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் நமக்குள்ள என்ன செய்ய வரக்கூடாது, போட்டி வரக்கூடாது. இது இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு கரிசையான ஒரு இருதயம். அப்படிதான் அந்த மொர்தெகாய் ஜனத்தை என்ன செஞ்சானா, நேசிச்சான். நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ஒருவேளை நீங்க ஆபத்துல இருக்கும் போது தேவன் உங்களுக்கும் என்ன செய்வார்னா, வழியை என்ன செய்வார், உண்டாக்குவார். ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோனோ அறுப்போம். நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சா, நம்ம குழியில விழுந்தவங்களை தூக்கி விட்டா, நம்ம குழியில இருந்தவங்களை கொஞ்சம் உயர்த்தி விட்டா, தேவன் நம்மளும் சில நேரங்கள்ல தடுமாற்றம் அடைகிற போது, சில நேரங்கள்ல சோர்வாய் இருக்கிற போது, கடினமான சூழ்நிலை இருக்கிற போது அவர்களும் உங்களை என்னவார்கள், தூக்கி விடுவார்கள். அதனால நம்ம ஆபத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும். ஒருத்தர் உங்களை தேடி ஏதாட்டும் பிரச்சனை சொன்னாங்களா, நீங்க சொல்லுங்க, ஜெபிக்கிறேன்னு யாராவது என்ன செய்யுங்க, சொல்லுங்க, வேதத்துல இப்படிலாம் இருக்குமா, நீங்க ஒரு ஜபத்தோட நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்க வாயின் வார்த்தையை என்ன செய்வார்னா கனப்படுத்துவார். இந்த மொர்தெகாய் என்ன செய்யறான், போய் எஸ்தருக்கு போய் அறிவிக்கிறான். எஸ்தரும் என்ன செய்யறான், ராஜாவின் இடத்திலே பரிந்து பேசி அந்த காரியத்தை ஒரு மாறுதலாய் முடிய பண்ணுகிறான். பாருங்களேன், இப்போ நம்ம எஸ்தரை பேசுறோம், மொர்தெகாய் சொன்னனாலதான் இந்த எஸ்தர் யார்கிட்ட போய் பேசுறான், ராஜாவின் இடத்துல பேசுறான். ஒருவேளை மொர்தெகாயும் சொல்லவில்லை என்றால் அங்கே ஜனங்கள் என்ன செய்வார்கள், கொல்லப்படுவார்கள்.
அப்போ நம்ம சில நேரங்கள்ல யாராவது கடினமான சூழ்நிலையில ஆபத்துல இருக்கிற போது, ஒருவேளை விசுவாச பிள்ளைகள் பின்மாற்றத்திலே சபைக்கு வராமல் இருக்கிற போது, ஜெபத்திற்கு வராமல் இருக்கிற போது, நீங்களும் போய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லுங்க. ஏன்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று என்ன செய்யுது? வேத வசனம் சொல்லுங்க. அதுவும் அன்பா அரவணைப்பா என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். அப்படி சொல்லுகிற போது தேவன் உங்களை கொண்டு அவர்கள் வாழ்விலே ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்ன செய்வேன்? ஆபத்துல இருக்கிற ஜனங்களை, கீழே இருக்கிற ஜனங்களை நான் என்ன செய்வேன்? தூக்கி விடுவேன் என்ற ஒரு மனநிலைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். முதலாவது ஒரு காரியம், மொர்தெகாய் தான் யாரென்று அறிந்து தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று அறிந்திருந்தான். இரண்டாவது ஒரு காரியம், மொர்தெகாய் ஆபத்தில் இருந்த ஜனங்களை காப்பாற்ற நினைத்தான். மூன்றாவது ஒரு காரியம் நம்ம எடுத்து வாசிப்போமாக. எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இது ஒரு அருமையான வசனம். எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேரோவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்குள் மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல என்ன செய்யறார்? வந்திருந்தான். ஆனா இந்த மொர்தெகாய் எப்படி பண்ணாங்கன்னா, எல்லா ஜனங்களும் அவனை நேசித்தார்கள். எல்லா ஜனங்கள் எப்படியா இருந்தானா பிரியமா என்ன செய்யறான்னா காணப்படான். மொர்தெகாய் உயர்ந்த ஸ்தானத்திற்கு என்ன செய்யறான்? உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்பட்டனால எல்லா ஜனங்களும் எப்படி நாங்களா நேசிக்கப்பட்டவர்களா? எல்லா ஜனங்களும் அவனை நேசித்தார்கள். எப்படி நேசித்தார்கள்னா, ஏன் அப்படி நேசிக்கணும் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களை என்ன செஞ்சான்? அவன் காப்பாற்றினான். அதனால எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்கன்னா அவனை நேசித்தார்கள். இன்னொரு ஒரு காரணம் பாருங்களேன், தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவன் என்ன. அவன்கிட்ட இருந்த கேரக்டர் பாருங்களேன், என்னுடைய ஜனத்துக்கு நான் நன்மை செய்யணும், ஏன் ஜனம் சமாதானமா இருக்கணும்னு அவன் என்ன செய்யறான்? ராஜாவின் இடத்துல அவன் என்ன செய்யறான்? பேசுகிறவனா என்ன செய்யறான்? காணப்பட்டான். அப்போ அப்படி இருந்தனாலதான் இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா மொர்தெகாயை நேசித்தார்கள். மொர்தெகாய் இடத்தில் பிரியமாய் இருந்தார்கள். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், நம்ம எல்லாரையும் என்ன எல்லாரும் நேசிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எல்லாரும் நேசிக்கணும். என் மேல எல்லாரும் பிரியமா இருக்கணும். எப்போ பிரியமா இருப்பாங்க? நம்ம மேல எப்போ பிரியமா இருப்பாங்க? நம்மளுடைய செயல்களை பார்த்து என்ன செய்வாங்கன்னா பிரியமா. அப்போ நம்ம மற்றவர்கள் நம்ம மேல பிரியமா இருக்கு. பாருங்களேன், சிலரை கண்டா பேசணுன்னே வருவாங்க. யோசிச்சிருக்கீங்களா? சிலரை கண்டா என்ன செய்வாங்க? பேசணுன்னே வருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி ஆயிடுவாங்க? அவங்க உள்ளத்துல உள்ள பாரம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? லெகுவா மாறிடும். அப்ப அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? மாறணும். நம்ம மேல என்ன செய்யணும்? நம்மளை பார்த்த உடனே எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? ஒதுங்கி ஓடுறவங்களாம் என்ன செய்யக்கூடாது? நம்மளை வழிய சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். அப்போ நம்ம பிரியமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நடக்கைகளை, நம்மளுடைய செயல்கள் அவர்களுக்கு பிரியமா என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இவங்க ரொம்ப 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 கோவப்படுவாங்கன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லிடக்கூடாது. நம்ம என்ன கோபமா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிடணும்? அன்பை என்ன செஞ்சிடணும்? காரணம் நீங்க சொல்லணும், உங்க நல்லதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன் சொன்னேன், நீங்க என்ன செய்யுங்க, இப்படி இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வருவீங்க, நான் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவங்க உங்க மேல என்ன செய்வாங்க? பிரியமா இருப்பாங்க. இந்த மொர்தெகாய் மேல யூத ஜனங்கள் எல்லாரும் பிரியமா இருந்தாங்க. ஏனென்றால் அவன் அவர்களுக்கு நன்மையை நாடுகிறவனாக, சமாதானம் உண்டாக்குறவனாக, தன்னுடைய ஜனங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு என்ன செஞ்சானா அவன் விரும்புனா, அவன் அவனை செஞ்சான், ஆபத்திலிருந்து மீட்டான். அதனால இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா மொர்தெகாயை அதிகமாய் நேசித்தார்கள். நீங்களும் மற்றவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களும்
நம்முடைய நடக்கைகளும் அவர்களுக்கு கொஞ்சம் பிரியமா கொஞ்ச நேரம் மாற்றி பாருங்களேன். சிலருடைய சுபாவங்களுக்கு அதை கண்டுக்கிடாம அவங்கள கொஞ்சம் அனுசரித்து பாருங்களேன். அவங்க நிச்சயமா உங்க பக்கம் என்ன செய்வாங்க, உங்க மேல பிரியமா இருப்பாங்க. இவங்களை பத்தி நல்லா சாட்சி சொல்லுவாங்க. ஒருவேளை பாருங்க, நீங்க ஒருத்தவங்க நல்லது பண்ணீங்கன்னா அவங்க யாராவது அவங்க கிட்ட பிரச்சனை வந்து சொன்னா இந்த சிஸ்டர் நல்லா லோன் பண்ணுவாங்க, இந்த சிஸ்டர் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, இவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, உங்களை என்ன செய்வாங்க, கனப்படுத்துவாங்க. அதனால நம்மளுடைய நடக்கைகளும் நம்முடைய செயல்களும் மற்றவர்களுக்கு பிரியமாய் இருக்கும்போது அவர்கள் நம்ம மீது என்ன செய்வார்கள், பிரியமாய் இருப்பார்கள். இந்த மொர்தெகாய் மேல எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, பிரியமானாங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கிற போது என்ன செய்வோம்னா, தெய்வன் நம்ம என்ன செய்யறாருன்னா உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்யறார், வைக்கிறவராய் இருக்கிறார். இந்த மொர்தெகாய் தன் ஜனத்தை என்ன செஞ்சான், ரொம்ப அதிகமாய் தேவனுடைய ஜனத்தை என்ன செஞ்சான், நேசிச்சான். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிற போது தேவன் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவர். முதலாவது ஒரு காரியம், மொர்தெகாய் யாரென்று அறிந்திருந்தான், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு, டிஃப்ரெண்ட் உண்டு. மற்றவர்கள் போல நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க, மற்றவர்களும் குழியில விழுறாங்க, நம்மளும் என்ன செய்யக்கூடாது, குழியில என்ன செய்யக்கூடாது, விழக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாய் செயல்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், மொர்தெகாய் தன் ஜனத்தை ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தான். நம்மளும் விசுவாச பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் ஆபத்தில் இருக்கிற போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுது. மூன்றாவது ஒரு காரியம், மொர்தெகாயை ஜனங்கள் நேசித்தார்கள். நம்மையும் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். மற்றவர்கள் பிரியமாய் நம் மீது காணப்பட வேண்டும். அப்போ பிரியமாய் இருக்கணும்னா நம்ம மற்றவர்களுக்கு பிரியமாய் இருக்கிற போது நம்மையும் மற்றவர்கள் என்ன செய்வார்கள், பிரியமாய் இருப்பார்கள். இந்த காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற போது தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார்.